ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. இன்னைக்கு 14/11/2025 இன்றைய தினம் அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்கிறோம். இன்னைக்கு அன்னதானம்னு யாரும் கிடையாது. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தான். அவங்க தான் நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறது. ஸோ நல்லா இருக்கணும், எல்லாரும் பல்லாண்டு வாழணும். நமக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்றவங்க, அன்னதானம் இல்லாத அன்னைக்கு போட்டுக்கன்னு சொல்றவங்க, இதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் இல்லைனாலும் நம்ம இதை தொடர்ந்து இந்த மாசத்துலேயே இதோட 5வது முறையா பண்றோம். இந்த 14 தேதியிலே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக. ஸோ அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்றைய அன்னதானம் இன்னைக்கு கிரிவலப்பாதையில் இருக்கிற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் இன்னைக்கு கொடுக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க, சந்தோஷமா வயிறார சாப்பிடுங்க. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாரும் சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. सरस्वती
நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்றைய தினம் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய நமக. நமச்சிவாய். நல்லா இருக்கணும், அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலையார் அன்னதானம், அவங்க நல்லா இருக்கும். அண்ணாமலையாரே நல்லா இருக்கணும் இன்னைக்கு. அவங்க நம்ம அண்ணாமலையார்கிட்ட போய் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறோம். இன்னைக்காவது நம்ம அண்ணாமலையார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா? எல்லாமே தானாகவே நடக்குது. அவ்வளவு. நமச்சிவாய. தாத்தா அன்னமிட்டாடியார் வாழ்க. அண்ணாமலையார் தான் அன்னமிட்டாடியார். இன்னைக்கு அண்ணாமலையார் தான் அன்னமிட்டாடியார். அண்ணாமலையார் தான் உங்கள் ரூபத்தில் வந்து அண்ணாமலையார் தான். யார் ரூபத்திலையும் வரமாட்டாங்க. அண்ணாமலையார் எப்படி வசதி வருதோ அப்படி செய்யுங்க. சரி சரி. நமக்கு மட்டும் ஒரு பாக்கெட் சாப்பாடு கொடுத்துட்றேன். வாங்க வாங்க. நமச்சிவாயம். நமச்சிவாயம். டெய்லியும் கீரை போடணுமா? போடலாம் போ. நமச்சிவாயம். வாங்க ஐயா. நமச்சிவாயம். 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 போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாயம். வாங்க ஐயா. நமச்சிவாயம். நமச்சிவாயம். வெளிவிட்டு வெயிட் பண்ணுங்க. வெளிவிட்டு வெயிட் பண்ணுங்க. நமச்சிவாயம். 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 போங்க, உள்ள போங்க. உள்ள போங்க. போங்க வாங்க. உள்ள வந்துருங்க. உள்ள வந்துருங்க. உள்ள வந்துருங்க. உள்ள போயிடுங்க. உள்ள போயிடுங்க. போங்க 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 போங்க. சாப்பிட்டியாம்மா? சரி, போயிட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா? அதுக்கு மேல காலையில வந்து 10:30 மணிக்கெல்லாம் வந்துரு. என்ன? ஹரி ஓம் நம சிவாய். ஓம் சாய்ராம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. என் பேர் கோபாலகிருஷ்ணன். என்னை இங்கே கிரிவல பாதையில் கூப்பிட்றது வந்து பாபாஜி அப்படின்னு. பேசிக்காக என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட். நான் பிஸ்னஸில் தான் இருந்தேன். 2017 ஆன்மீகத்துக்குள்ளே வந்து ஷிரடியில் இருந்துட்டு இப்போ இங்கே திருவண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர், மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷன் ட்ரெய்னர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். நான் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தப்போ நிர்திலிங்கமில் தான் இருந்தேன். அப்போ சாப்பாடு அப்படின்றது வந்து எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டமே கிடையாது அப்படின்னாங்க. ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. எனக்கு இருக்க இடமும் உடுத்த உடையும் கிடச்சிச்சு. சாப்பாடு அப்படின்னும் போது அங்கே இருந்த ஒரு சிவனடியார் என்கிட்ட சொன்னது, ஐயா 12, 12:30 மணி 1 மணிக்குள்ளே 1 டே சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். நானும் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். வந்தாங்க, கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 2-3 நாள் நானும் அதை
யதார்த்தமாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். உண்மையிலேயே ஒரு நல்ல அளவான சாப்பாடு, வயிறு நிறையும் அளவுக்கு மன நிறைவோட திருப்தியாக சாப்பிட்ற சாப்பாடு கிடச்சிச்சு. 2 வருத்தங்கள் தான் அப்போ எனக்கு தோணுச்சு. அவர் வினோத் வரும்போது ஒன்று ஃபுட் சர்வீஸில் வந்து இறங்கும்போது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு விஷயம், என்னை கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னால், இந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்கிறோமோ இல்லையோ, இந்த பூமி தாய்க்கு முதல்ல நன்றி சொல்லணும் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் எப்போ காரை விட்டு இறங்கினாலும் பூமி தாயை வணங்கிட்டு தான் அடுத்த அடியே எடுத்து வைப்பார். அது உண்மையிலேயே ஒரு மகத்தான விஷயம், யாரும் செய்யாத ஒரு விஷயம். 2வது, இந்த அன்னதானம் கொடுக்கும்போது ஒரு வண்டிக்காக வெயிட் பண்ண காலங்கள்லாம் உண்டுயா. இங்கே சிவனடியார்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் நிறையா பேர் இந்த கிரிவல பாதையில் இவரோட வண்டி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருந்த சாமிகள்லாம் எழுந்திரிச்சு வாங்குவாங்க சாப்பாடை. அந்த அளவுக்கு அவரோட சேவை இருந்துச்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆரம்ப காலத்தில் அவரும் அவர் மனைவியும் 2 சக்கர வாகனத்தில் போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களோட நல்ல எண்ணம், நல்ல உழைப்பு, நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அதில் எங்களுக்கும் அந்த பங்களிப்பு அவர் கையால் வாங்கி சாப்பிடக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் கிடச்சிச்சு. இதே கிரிவல பாதையில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இலை போட்டு அவர் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காரு. தேடி போய் கொடுத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு வருஷம் என்ன அப்படின்னா, அந்த உணவு அவங்களுக்கு சரியாக இருந்துச்சா, போதுமான அளவு இருந்துச்சா அப்படின்றது ஒரு விஷயம். 2வது, எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு முடிஞ்சு வந்து கேட்கக்கூடிய அடியவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இங்கே இலை போட்டு சிவனடியார்களுக்கு கொடுத்துட்டு, சாதுக்களுக்கு கொடுத்துட்டு, பொதுமக்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கும் இந்த சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு. காலையில் ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்னைக்கு காலையில் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது வழியில் வந்து வினோத் ஐயாவை பார்த்தேன். அவர் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அதில் ஒரு 2-3 உரையாடலில் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதில் முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷங்க வந்து பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் ஒரு பைரவர் இவரை பார்த்தோன்னே துள்ளி குதித்து ஓடி வந்து மேலே தம்பி அவரை அந்த அளவுக்கு அவர்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருந்த பெஞ்சில் ஏறி உட்காந்துட்டு தன்னோட காலை தூக்கி வா அப்படின்னு அவரை கூப்பிட்ற அளவுக்கு அவர் வந்து அவர் இந்த வாயிலா ஜீவன்கிட்டையும் பைரவர்கிட்டையும் அவ்வளோ அன்பாக இருந்திருக்காரு. அங்கே பேசிக்கிட்டு இருந்த மூத்த சிவனடியார்கள்ட்டேருந்து வந்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வண்டியில் கொடுத்துட்டு இருந்தப்ப அந்த சாப்பாடு எதிர்பார்த்து நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம், வந்து வயிறார சாப்பிட்டு தூங்கணும். இப்போ கடந்த ஒரு 3-4 மாதங்களாக நீங்கள் அங்கேயே வச்சு கொடுத்ததுனால எங்களால் வர முடியலை. எங்களுக்கு உங்களோட கையால் அந்த சாப்பாடு கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இதுக்கு ஒரு சின்ன இது கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இங்கே நிறையா சாப்பாடு கிடைக்கும் ஐயா, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் இந்த மாதிரி நாட்களில் எங்களுக்கு கிடைக்கும். பட் அது இல்லாமல் மற்ற நாட்களில் சில சமயம் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு மூத்த சிவனடியார் எனக்கு சொன்னது, ஐயா இந்த காலையும் நான் உணவு அருந்தவில்லை, நேற்று இரவும் உணவு அருந்தவில்லை அப்படின்னாரு. கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கொடுத்துட்டு, ஐயா அங்கே வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னது, என்னோட வயதின் காரணமாக என்னால் அங்கே வர முடியல, நீங்கள் உங்களோட இந்த வண்டியில் வந்து கொடுத்த சேவையை திரும்ப பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, அதுவும் ஒரு புதன்கிழமையில வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதை கேட்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு 1000 பேர், இங்கே லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க, நிறையா பேர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தனி மனுஷனை பார்த்து எனக்கு நீ கொண்டு வந்து உணவு கொடுங்க, என்னோட அன்பு வேண்டுகோள் வினோத்துக்கும் திருமதி வினோத்துக்கும் கேட்கறது ஒன்றே ஒன்று தான். அந்த சேவையை வாரத்தில் ஒரு நாள் மீண்டும் தொடங்கும்படி ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னொன்று, இந்த சேவை செய்யறதுக்கு மனசு மட்டும் இருந்தால் போதாது, பொருளுதவியும் தேவை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இந்த அன்னதானத்துக்கு, ஏன்னா இந்த திருவண்ணாமலைக்கு அன்னதானம் அப்படின்றது பேர் போனது. ஏன்னா திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது தீபம், அடுத்தது கிரிவலம். அது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மலையளவு உணவு அளிக்கக்கூடிய உண்ணாமலைய அம்மாள் குடியிருக்கும் இடம் இந்த திருவண்ணாமலை. இந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவனடியாரும்
ஒவ்வொரு சாதுவும் அண்ணாமலையாரின் அன்பு குழந்தைகளாகவே இங்கு பேணி பார்க்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் அப்படின்றது உலகத்திலேயே சிறந்த தானம். அதுதான் இவர் செய்யக்கூடிய இந்த சேவைக்கு உங்களோட உறுதுணையா உங்களால் முடிந்த பொருளுதவியோ செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேவை தடைப்படாமல் இன்னும் நிறைய பேருக்கு வயிறார அவரால் இந்த அன்னதானத்தை செய்ய முடியும். இது என்னோட அன்பு வேண்டுகோள். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், உங்களால் முடிந்ததை நீங்களும் செய்யுங்கள். பல பேரோட பசிய ஆட்டத்துக்கு இந்த அன்னதானம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களோட பங்களிப்பு இதை மேலே மேலே இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு உதவும். இது எல்லாம் அண்ணாமலையாருடைய செயல். அண்ணாமலையார் இந்த பூமியில் சொல்லணும், இந்த சிறிய சேவை அன்னதானம் வழங்குவது என்ன அப்படின்றது என்னன்னா மகேசன் சேவையாக நினச்சிட்டாங்க. இந்த தானம் உலகத்திலேயே சிறந்த தானம். அதுவும் இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு போய் நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யக்கூடிய ஒரு சேவைக்கு நம்ம உறுதுணையாக இருந்து அவருக்கு அதிக பொருளுதவி கொடுத்து அவர் கரங்களை வலுப்படுத்தி இந்த சேவை தங்கு தரங்கள் இல்லாமல் நீண்ட காலம் செல்லும்படி அண்ணாமலையாரிடமும் ஷீரடி சாய்பாபாவிடமும் பிரார்த்தனை செய்து உங்களிடமும் வேண்டிக் கொள்கிறேன். அறிவோம் நம சிவாயா. ஆரம்பத்தில் எல்லா விஷயமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அண்ணாமலை திருவண்ணாமலையில் ஆரம்பித்து அண்ணாமலையார் ஆசீர்வாதத்தில் நீங்கள் ஆரம்பித்து அன்னதானம்னு ஆரம்பித்து கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு நாள் இன்னைக்கு இலை போட்டு இல்லையா இன்னைக்கு நான் பார்சல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. ஒரு சின்ன அறிவிப்பு உங்கள்கிட்ட இருந்து இருந்தால் போதும், ஐயா புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ என்றோ ஒரு நாள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே சாப்பிடக்கூடிய சிவனடியார்களே அதுக்காக எதிர்பார்த்தோட இருப்பாங்க ஐயா. அதனால் அது கண்டிப்பாக தடங்கள் இல்லாமல் அண்ணாமலையார் பார்த்துக்குவார், ஷீரடி சாய் பார்த்துக்குவார். ஏன்னா இந்த இடத்தோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பின்னாடி அண்ணாமலையார் இருக்கார், முன்னாடி சாய்பாபா இருக்கார். ரெண்டு பேரோட அனுகிரகம் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த காரியத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கு வழி நடத்துவாங்க. கண்டிப்பாக முயற்சியே இல்லையா இதை வெற்றிகரமாக நீங்கள் நடத்துவீங்க. அவங்களோட பரிபூர்ண அதனால யோசிக்கிறேன். ஒரு 150-200 சாதுக்கள் இங்கே வந்துடுறாங்க சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ஐயா, அதாவது 150 சாதுக்கள் சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு விஷயம், புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ வாரத்துக்கு ஒரு நாள் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த கிரிவல பாதையில் உங்களோட கால்படாத இடம் கிடையாது, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத சாதுக்களும் கிடையாது, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது எங்கே போனால் யார் பசியோடு இருப்பாங்கன்றதை பார்த்தா உங்களால் கொடுக்க முடியும். அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. சரிங்க சார். அதுதான் அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது போனீங்கன்னா கரெக்டாக யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேருவீங்க. அது உங்கள் கையால் கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமா சாமி. அந்த சேவையில் தடங்களே இருக்காது. நிச்சயமா சாமி. சாமி உங்கள் பேரே எனக்கு தெரியாது தெரியும். ஐயா என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன். என்னோட பூர்வீகம் எல்லாம் கோயம்புத்தூர். நான் வேலை பார்த்தது ஆரம்ப காலத்தில் ஜான்சன் ஜான்சன் அப்படின்ற கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஜான்சன் ஆமாம், அந்த இதுலேயே அவங்களோட சர்ஜிக்கல் டிவிஷனில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எத்திகான்னு சொல்லுவாங்க. சாமி நான் எம்டெக் படிச்சிருக்கேன் ஐயா. எம்டெக் அப்ளைட் ஜியாலஜி. அதுக்கப்புறம் ஜான்சன் ஜான்சன் கம்பெனியில் ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் இன்சூரன்ஸில் ஒரு 8 வருஷம் வேலை பார்த்தேன். ஐஎன்ஜி வைஷ்யா அப்படின்ற இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் மேக்ஸ் நியூயார்க் அப்படின்ற கம்பெனிலையும் தஞ்சாவூரில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருடம் வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலோட டெப்டி ஜெனரல் மேனேஜராக கோயம்புத்தூர் அண்ட் சேலமில் இருந்தேன். 2010 2020 வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நேனோ டெக்னாலஜி சர்ஃபேஸ் கோட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2020 என்னோட உடல்நிலை ஒரு தோய்வு ஏற்பட்டதுனால அதை நிப்பாட்டிட்டு ஆன்மீகத்துக்குள்ளே 2017 வந்துட்டேன். 2020 முழுமூச்சாக வரலாம் அப்படின்னும் போது சில கடமைகள் இருந்துச்சு. என்னோட மகளின் திருமணம், என் மகனின் உபநயனம் இதெல்லாம் இருந்துச்சு. அதை 2021 முடிச்சுட்டு ஷீரடியில் போய் ஒரு 3 வருடம் சாய்பாபாவோட இருந்தேன். ஆத்ம நிவேதம் அப்படின்னு பாபா சொல்லக்கூடிய அவரோட 9வது கட்டளை, உடல் உயிர் ஆத்மா அனைத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பிச்சுட்டேன், அவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன். என்னோட அப்பா அம்மா குரு தெய்வம் டீச்சர் எல்லாமே சாய்பாபா அப்படின்கிட்ட அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன்.
அவரோட உத்தரவின் பேரில் தான் நான் திருவண்ணாமலை வந்தேன். வந்து இங்கே ஒரு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. மன நிறைவோட சந்தோஷமாக இருக்கேன். என் கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு என்னால் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றதுனால சாய்பாபாவும் ஒரு ஹீலர், அதே ஹீலிங்கை தான் இப்போ இங்கே நான் வந்து மக்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னு. அதே மாதிரி அவங்க கனவு நினைவாகக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வித் மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன்னு சொல்லுவாங்க. நான் என்னவாக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என் கடந்த கால வாழ்க்கையை மறந்து இந்த நிமிடத்தை எப்படி நான் அனுபவிக்க வேண்டும், என் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கான இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷனும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அவங்களுக்கு ஏதாவது குறைகளோ இருந்தால் அதுக்கான ஹீலிங் ப்ரேயர் பண்ணி அவங்கள சொல்லிக் கொடுக்கறது. இதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கொடுத்தால் அதையும் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கணும் ஒழிஞ்சு என்னோட தேவைகள் அப்படின்றது போக மீதி இருக்கிறத என்னால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவேன். இதுவும் சாய்பாபாவோட கோட்பாட்டிலேருந்து வந்தது தான். உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவோ ஆற்றலோ திறமையோ பொருளோ எது உன் தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ அதை இல்லாதவர்களுக்கு கொடு அப்படின்னுவார். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமஹம்சா சொன்னதும் அதுதான். பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்டோட இதுவும் அதுதான். குரானில் நபிகள் நாயகத்தோட கோட்பாடும் அதுதான். ஷிரடி சாய்பாபா சொல்லியிருக்கிறதும் அதுதான். பசித்தவனுக்கு உணவு கொடு, தாகமாக இருப்பவனுக்கு தண்ணீர் கொடு, உடை இல்லாதவனுக்கு உடை கொடு. இதில் 3ல் ஏதாவது ஒன்று நீ பண்ணால் கூட கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னாரு. அதே மாதிரி என் தேவைகளுக்கு போக மீதி இருக்கிறத நல்ல விஷயங்களுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சேவைக்கு என்னோட யூடியூப் சேனல்லையும் இதான ஆன்மீக தகவல்களை நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். வாரம் தினமுமே வந்து ஏதாவது ஒரு தகவல் போடுவேன். இப்போ வந்து 108 திவ்ய தேசங்கள் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கேன். 63 நாயன்மார்களோட பாடல் பெற்ற ஸ்தலம் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கேன். திருவண்ணாமலையில் ஏன் கிரிவலம் வரணும், திருவண்ணாமலையோட பெருமை என்ன அப்படின்றதும் எழுதிட்டு இருக்கேன். பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி எழுதிட்டு இருக்கேன். 12 ஜோதிலிங்க யாத்திரை போயிட்டு வந்தேன். என்னோட அனுபவத்தை அதில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே மேரி சாய் அப்படின்னு சொல்லிட்டு என் சாய் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் பாபாவால் ஏற்பட்ட அதிசயங்களையும் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் தமிழ் 2 வருஷமும் போட்டுட்ருக்கேன். என்னோட சேனல் பேர் வந்து மைண்ட் அண்ட் சோல் கனெக்ட். அதாவது ஒரு மனுஷன் இறைவனோட கலக்கணும் அப்படின்னா 3 விஷயம் தேவை. உடல், உயிர், ஆத்மா. இது 3ஐயும் ஒன்றாக கலக்கணும் அப்படின்றதுக்காக தான் மைண்ட் அண்ட் சோல் கனெக்ட் அப்படின்னு வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேவையை பண்ணும்போது எனக்கு இங்கே கிடைச்ச ஆத்மார்த்த திருப்திகளை நான் எல்லாரோடையும் பகிர்ந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே வயிறார சாப்பாடு கிடைக்கிது, நல்ல ருசியான சாப்பாடு கிடைக்கிது, நல்ல மனிதர்கள் பழக்க வழக்கம் இருக்குது. அதனால் நானும் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய சேவையாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலையாருக்கு அரோகரா அவர் சொல்லிட்டு அவர் பேரையும் சாய் பேரையும் சொல்லிகிட்டே இருந்தாலே போதும். இறைவனை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன். அதனால் நல்ல மனிதர்களின் நட்பு எனக்கு கிடைக்குது, நல்ல உணவு கிடைக்குது, கொடுத்த உடை இருக்குது, இருக்க இடமும் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவ்வளோதான். எல்லாம் சிவமயம், சர்வம் சிவமயம், சர்வம் சாய்மயம். ஹரி ஓம் நம சிவாய. ஓம் சாய்ராம். ಶಿವಯ ಅಮೃತವೆಂದು ಅರುಣಾಚಲ ಅಖಿಲಂ ಪಡಿತಿடும்
शिव अरुणाचल शिव